வணக்கம். வாங்க லதா வியூஸ்க்கு இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, இந்த கத்திரி வெயிலுக்கு இதமான சேமியா ஐஸ் 90களெல்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக ஐஸ் விற்றுட்டு வருவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நாங்கள்லாம் அப்போ சாப்பிட்ருக்கோம். அதை இன்றைக்கி வந்து நம்ம பசங்க பேர குழந்தைங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கலான்ட்டு ஆசையாகவும் கேட்டாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லா கெட்டியான பால் எடுத்திருக்கேன். க்ரீமியாக இருக்கிற பால். அதில் வந்து நல்லா காய்ச்சிட்டு பால் பொங்கி நல்லா கொதிச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அதுக்கப்புறமா வந்து சேமியா நம்ம 1 கப் அளவுக்கு சேமியா சேர்த்துக்கலாம். பாயசம் சேமியா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த சேமியா வேகிறதுக்காக ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்க்கரை 1 கப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. சர்க்கரை கரையட்டும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. சர்க்கரை போடும்போது கொதிச்சுன்னா பால் திரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு நான் வந்து மில்க் மேட் ஊற்றிக்கிறேன். மில்க் மேட் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம குல்ஃபி மோட்லேயோ இல்லைன்னா சின்ன சின்ன டம்ளரில் வச்சு ஊற்றிட்டு மேலே ஒரு பாலித்தீன் கவர் வந்து இருக்கும் இல்லையா, அதை வந்து போட்டுக்கலாம். இல்லை பிளாஸ்டிக் கவர் கூட சுத்தமாக இருக்கிறத சேர்த்து போட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த ஐஸ் குச்சியை வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சு ஓவர் நைட் வச்சிடலாம். அப்போ தான் வந்து நல்லா செட் ஆகிருக்கும். இந்த மாதிரி பாலித்தீன் கவர் போட்டு நூல் போட்டு நான் சுற்றினேன். நீங்கள் லப்பர் பேண்ட் இருந்தால் அதை கூட போட்டு நீங்கள் போட்டுக்கலாம், சுற்றிக்கலாம். ஒரு கத்தி வச்சு நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டு இந்த ஐஸ் குச்சி நடுவில் வச்சு எடுத்து வச்சிடலாம். நடுவில் வைக்கும்போது தான் நல்லா ஐஸ் எடுக்கும்போது நல்லா வரும், இல்லை உடஞ்சிரும். பாருங்கள், ஓவர் நைட் வச்சேன். அப்போ தான் வந்து செட் ஆச்சு. எடுத்துகிட்டு காலையில் பிரிச்சுட்டு இது பார்க்குறேன் பாருங்கள். சூப்பராக சேமியாலாம் அவ்வளோ செட் ஆகி நல்லா வந்திருந்தது. அப்போது வந்து ஐஸ் கார் விற்றுட்டு வருவாருங்க இல்லையா, கலக்காய் பிடுங்கும் போதெல்லாம் கலக்காவை கொடுத்துட்டு இந்த ஐஸ் வாங்கி சாப்பிட்ற அனுபவம்லாம் இருக்குது. அப்போ ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். அது ₹1 ₹2 இருக்கும் அப்போல்லாம் ஐஸு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மலரும் நினைவுகளோட எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.